இன்னைக்கு காலையில் வந்து நம்ம சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிளிங் போயிட்டு அப்புறம் நல்லா ஒரு 20 நிமிஷம் வெறும் காலில் நல்லா வாக்கிங் போயிட்டு காலையில் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கிறேங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோளம், அதுக்கப்புறம் கருப்பு கடலை, வேர்க்கடலை, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, மஞ்சள் பூசணி, அப்புறம் இது 2 முட்டை, இதுகளெல்லாம் சேர்த்து ஒரு லெமன் கொஞ்சம் மேலே புழிஞ்சு ஊற்றிட்டு ஒரு கலவையான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த கலவையான பிரேக்ஃபாஸ்ட்டை நான் வந்து ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பல்லாயிரக்கணக்கான ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த பல்லாயிரக்கணக்கான ஆர்கன்ஸுக்கு நம்ம சாப்பிட்ற வெறும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திலேருந்து நியூட்ரிஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்காது. இந்த நியூட்ரிஷன்லாம் சின்ன வயசில் இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற இட்லி, தோசை, பூரி, பொங்கல்ல இருந்து கிடைக்கும். அந்த 25 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏன் வருதுன்னா, நீங்கள் சரியான ஃபுட்டை சரியான டைமில் எடுக்காத பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், அதாவது 25 வயசுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஃபுட்டெல்லாம் வந்து அந்த ஃபுட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கு பதிலாக உங்கள் உடம்புல உள்ள ஆர்கன்ஸை உங்கள் உடம்பே மறுபடியும் அதை வந்து சாப்பிட பழகிடுது. இப்படி சாப்பிட பழகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருதுங்க. அதனால தான் நான் என்னோடய வீடியோஸில் வந்து ரெகுலராக நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கலவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிடுங்க, ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுங்க, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அடிக்கடி போடுறேன், ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, எனக்கு 30 வயசு 31 வயசில் டயபெட்டிஸ் வரும்போது எனக்கு வந்து சரியான ஃபுட்டை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு சரியான ஆள் கிடைக்கல. சரியான ஆள் கிடைக்கல. நானே என் உடம்பை நான் பரிசோதிச்சுட்டு நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எந்த உணவை எப்படி சமைக்கணும், எப்படி நம்ம அதை இன்டேக் எடுத்துக்கணும், அப்படி எடுக்கும்போது நம்ம உடம்புல அதை வந்து எப்படி அது வந்து மருந்தாக மாறுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நானே பரிசோதித்து நான் அதில் நல்லா அடிபட்டு அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றின விழிப்புணர்வு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோஸில் வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. ஸோ நான் ஏன் இதை பற்றி போட்டுகிட்டே இருக்கேன்னா, என்ன மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதனால தான் நான் மறுபடியும் என்னோடய சேனலில் வந்து இந்த மாதிரி ஃபுட் எடுங்க, இந்த மாதிரி ஃபுட் எடுங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலை ஒரு 25-30 வயசுக்கு அப்புறம் இப்படி மாறுங்க, நல்லா ஒரு 8 மணி நேரம் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5-6 மணி வரைக்கும் நல்லா ஒரு 7-8 மணி நேரம் தூங்குங்க அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் சொல்கிறனால என்னென்னா, அட்லீஸ்ட் என் வீடியோ பார்க்குற ஒரு 1000 பேராவது இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபுட் சர்க்கிள் எப்படி எடுக்கணும், நம்மளோட வாக்கிங் எப்படி போகணும், நம்மளோட சைக்கிளிங் எப்படி எடுத்துக்கணும், மசில் ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை தாங்க, இந்த வாழ்க்கையை நம்ம ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி நம்ம ஆஸ்பத்திரி அங்கே இங்கேயும் நம்ம அலைஞ்சோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் இருக்கிற ஒரு 40-50 வருஷம் காலங்கள் வந்து நம்ம நோய் நொடியோடு போயிடுவோம். ஒரு ஜாலியாக நல்லா விளையாண்டுட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையே நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து வீடியோ ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுட்டை பற்றின அட்வைஸ் வேணுன்னா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க.